உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு வேறு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி. தமிழ் மொழியின் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பதியப்பட்ட பொற்காலம் ஒன்றை பற்றியும் அந்த காலத்தை படைத்த வரலாற்று நாயகர்களான பாண்டிய மாமன்னர்கள் பற்றியும் வேர் தேட விளைகிறது இன்றைய நிகழ்ச்சி. சங்ககாலம், சங்கத்தமிழ், முச்சங்கம் இந்த சொற்கள் பரவலாக உபயோகிக்கப்படுவதை வாசித்தோ கேட்டோ இருப்பீர்கள். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோர், சங்கத்தால் வளர்ந்த தமிழ் என்ற சொற்றொடர்களை 10ஓடு 11ஆக கடந்தும் சென்றிருப்பீர்கள். ஆனால் அந்த சொற்கள் கொண்டுள்ள ஆழமும் வரலாற்றில் அந்த சொற்களை உயிர்ப்பாக்கிய ஆதித்தமிழர்களின் வாழ்வியலும் அவ்வளவு இலகுவாக நடந்தேறியவை அல்ல. ஆம், கடல் கொண்ட குமரி கண்டத்தின் தொடர்ச்சியாய் அழிந்தவைகளிலும் இழந்தவைகளிலும் இருந்து மீண்டு எழுந்து வந்த ஒரு இனக்கூட்டத்தின் வலியும் உழைப்பும் உத்வேகமும் அந்த சொற்களில் ஊன்றியிருக்கின்றன. கிறிஸ்துவிற்கு முன் 4ஆம் நூற்றாண்டு முதல் கிறிஸ்துவிற்கு பின் 2ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதியை குறிக்க பயன்படுவதுதான் சங்ககாலம் என்றும், தமிழ் புலவர்கள் சங்கமாக கூடி இலக்கிய பணிகளை செய்ததால் அந்த பெயர் வந்தது என்றும் மேலோட்டமாக கூறி சென்றுவிட முடியாத உயிர்ப்புள்ள சொற்களவை. இந்த சொற்களின் வேர் கடல் கொண்ட குமரி கண்டம் வரை ஆழமானது. குமரி என்று ஒரு கண்டம் இருந்ததா? அந்த கண்டத்தை கடல் கொண்டது உண்மைதானா? இலக்கியங்களுக்காக புனையப்பட்ட ஒரு பொய்தான் குமரி கண்டமா? இவ்வாறெல்லாம் மேம்போக்கான கேள்விகளை கேட்பதும், தேடல்களின் புள்ளிகளை கேள்விகளோடு சுருக்கிவிட்டு தம்மை தாமே ஆசுவாசப்படுத்தி கடந்து போகின்ற மனநிலையும் ஒதுக்கிவிட்டு தெளிவுக்குரிய தேடல் கண்ணோட்டத்தில் நோக்கினால் மட்டுமே குமரி கண்டம் வரை நீளும் இந்த சொற்களின் வேரை அறிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டின் தெற்கேயுள்ள கன்னியாகுமரிக்கு அடுத்துள்ள கடல் சங்க காலத்தில் இருந்திருக்கவில்லை என்றும், நிலப்பரப்பாகவே அது இருந்தது என்றும், பின்னாளில் நிகழ்ந்த கடற்கோளில் அந்த நிலப்பரப்பு கடலில் மூழ்கி போக எஞ்சிய மக்கள் இப்போதுள்ள தென் தமிழக பகுதிகளில் குடியேறினர் என்றும் செவ்வி கதைகள் வலுவாக இருக்கின்றன. முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்ற காலப்பகுமான அடிப்படையில் கடைச்சங்கத்துக்குரிய காலம் எனப்படுகின்ற கிறிஸ்துவிற்கு முன் 400 முதல் கிறிஸ்துவிற்கு பின் 200ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியே சங்க காலம் என்று கூறப்படுகிறது. முதற்சங்கம், இடைச்சங்கம் ஆகியவற்றின் காலம், அந்த காலத்திற்குரிய நிலப்பரப்பு என்பன இன்னும் ஆராயப்பட வேண்டியிருக்கிறது. இவற்றிலிருந்து 20,000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொன்மையை கொண்ட குமரி கண்டம்தான் அந்த சங்கங்கள் தோன்றி வளர்ந்த இடமாக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வரலாம். கிறிஸ்துவிற்கு பின் 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக நம்பப்படுகிற சிலப்பதிகாரம் குமரி கண்டத்தை கடல் விழுங்கிய விடயத்தை தெளிவாக பதிவாக்கி இருக்கிறது. பகுருளி ஆற்றோடு உயர்ந்த மலைகளும் நீண்ட ஆறுகளும் கடலுக்குள் மூழ்கியதை சிலப்பதிகாரத்தின் காடுகான் காதை இவ்வாறு விவரிக்கிறது. பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசையாண்ட தென்னவன் வாழி என மன்னனை வாழ்த்துகிறது. குமரி கண்டத்தின் தொடர்ச்சியே சங்ககாலம் என்பதனை உணர்த்த இந்த பாடல் ஒன்றே போதுமானது. வடதிசையில் கங்கையையும் இமயத்தையும் வெற்றி கொண்டு தென் திசையை ஆண்டவன் என்று பாண்டிய மன்னனை வாழ்த்த வேண்டிய தேவை சிலப்பதிகாரத்திற்கு ஏன் வந்தது? ஏனென்றால் சங்கம் வைத்து தமிழை காக்க வேண்டிய தேவையும்
இமயம் கங்கை வரை படை செலுத்தி வெற்றி பெற வேண்டிய தேவையையும் கூட கடலிடம் காவு கொடுத்த குமரிக்கண்டம்தான் பாண்டியர்களுக்கு தோற்றுவித்தது. குமரியின் தென்னெல்லையில் இருந்த மணவூர் என்ற பிரதேசத்தை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் சங்கம் வைத்து தமிழாய்வுகளை மேற்கொண்டனர் என்ற தரவுதான் சங்ககாலம் குறித்து இன்றுள்ள தரவுகளில் முதன்மையானது. குமரிக்கண்டத்தில் பரந்து விரிந்ததாக செழித்திருந்த தம் ராஜ்யம் கடலால் சிதைந்து போன வலியும் கடற்கோளில் எஞ்சிய பகுதிகளுக்குள் தாம் சுருங்கிப் போய்விட்ட ஆற்றாமையும் தான் தமிழகத்தில் நிலவிய சோழ சேர ராஜ்யங்களின் பகுதிகளையும் கடந்து வடக்கில் இமயம் வரை படை செலுத்த வேண்டிய தேவையையும் அதற்கான உத்வேகத்தையும் பாண்டிய மன்னர்களுக்கு வழங்கியிருக்க வேண்டும். பகுருளி ஆற்றையும் உயரிய மலைகளையுடைய மலை தொடர்ச்சியையும் கொடுங்கடல் கொண்டுவிட வடதிசை இமயமும் கங்கையும் கைப்பற்றி தென் திசையை ஆண்டவா என்று பாண்டியனை போற்ற வேண்டிய தேவையை சிலப்பதிகாரத்திற்கு ஏற்படுத்தியதும் இதுதான். பின்னாளில் பாண்டிய மன்னர்களின் வாரிசுகள் ஆட்சி நடத்திய எல்லா பகுதிகளிலும் சங்கம் வைத்து தமிழாய்வுகளை நடத்துவதையும் இலக்கியங்களை படைக்கும் புலவர்களுக்கு மரியாதையும் கொடைகளும் வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்துவதையும் தமது மரபு வழி கடமையாகவே போற்றி வந்திருக்கின்றன. மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். தமிழாயும் நோக்கோடு பாண்டிய மன்னர்கள் உருவாக்கிய சங்கங்கள் மன்றம் நிறை ஆகிய பெயர்களில் அழைக்கப்பட்டிருப்பதையும் இலக்கியங்கள் காட்டுகின்றன. சங்கம் என்ற சொல் வடமொழியிலிருந்து வந்தது என்ற பின்னொட்டுக்களும் சங்கம் என்ற சொல் மூலமே சங்க காலத்தின் கால நீட்சியை முரண்பாட்டிற்குரியதாக்கும் சிந்தனைகளுக்கும் மன்றம் நிறை ஆகிய சொற்களின் வேர் பதில் சொல்லும். முற்சங்ககால நூல்கள் எனப்படுகிற அகத்தியம், கருகு, கலி, வெண்டாளி, பெருநாரை, பெருங்குருகு, பஞ்சபாரதியம், பரதம், முறுவல், சயந்தம், குணநூல், செய்ற்றியம் இவையெல்லாம் குமரிக்கண்டத்தில் எழுதப்பட்டவையாகவும் பின்னாளில் வந்தவர்களால் சங்க காலத்தில் எடுத்து ஆளப்பட்டவையாகவும் இருக்க வேண்டும். முற்சங்க நூல்கள் குறித்த கருத்துக்கள் தான் சங்க இலக்கியங்களில் இருக்கின்றனவே அன்றி அந்த ஏடுகள் கண்டறியப்படவில்லை என்பதும் நூல் வடிவில் அவை தொகுக்கப்படவில்லை என்பதும் இங்கு கவனிக்க வேண்டியது. ஆக பல சந்தர்ப்பங்களில் நாம் கூறி வந்திருப்பதைப் போல இன்றைய நவீனங்களுக்கும் சிக்காத பல தொழில்நுட்பங்களும் தொல்காப்பியம், திருக்குறள், எட்டுத்தொகை, 10 பாடல் போன்ற 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொன்மையோடு நாம் போற்றும் நீதி நூல்களுக்குமான மூலம் குமரிக்கண்டத்தோடு சேர்ந்தே புதையுண்டிருக்க வேண்டும். குமரிக்கண்டம் குறித்தும் சங்க காலத்திற்கு முந்தைய பாண்டிய மன்னர்கள் குறித்தும் முந்தைய சில நிகழ்ச்சிகளில் பேசியிருப்பதால் அவற்றை தாண்டி சங்கத்திற்குள் நுழைகிறோம். எங்கெல்லாம் தமிழ் மன்னர்கள் ஆட்சி புரிந்தனரோ, எங்கெல்லாம் கல்வி அறிவு பெற்ற தமிழ் குடிகள் வாழ்ந்தனரோ, அங்கெல்லாம் புலவர்கள் சென்று செய்யுட்களாலும் பாடல்களாலும் அவர்களை புகழ்வதும் சங்க காலத்தில் ஏராளமாக நிகழ்ந்திருக்கிறது. புலவர்கள் தமக்குள் விவாதித்துக் கொள்ளவும் சரியானவை அல்லது புலமைக்குரியவை மட்டுமே கொண்டாடப்படவுமாக ஒவ்வொரு அரசர்களின் அரண்மனைகளுமே தனி ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கின்றன. இன்று பிரசன்டேஷன் என்றும் பப்ளிக் வைவா என்றும் புதியவற்றை அரங்கேற்றும் முறைகள் சங்க காலத்தில் மிக முறைப்படுத்தப்பட்டு இருப்பதை உணர முடிகிறது. புலன் நாவுலர் முதுமொழி கூட்டுண்ணும் புரிசை சூழ் என்ற 68ஆம் இலக்க கலித்தொகை பாடல் இதற்கு சான்று. ஆக மொழி சார்ந்தோ மக்களை சேர வேண்டிய வேறேதேனும் சார்ந்தோ ஆட்சியாளர்களின் முன்னிலையிலேயே
அவற்றை பகிரங்கப்படுத்தவும் அவை குறித்து துறை சார்ந்தோர் விவாதிக்கவும் புலமைக்குரியவை கொண்டாடப்படவும் களம் அமைத்து கொடுத்த பாண்டிய மன்னர்களின் ஆர்வம் பிரமிக்க வைக்கிறது. நூல்கள் எழுதப்பட்ட அல்லது தொகுக்கப்பட்ட காலத்தை அடிப்படையாக வைத்தே சங்க இலக்கியங்களாக நாம் பேசுபவைகளின் தொன்மையை உணர முடிகிறது. பாண்டிய நாடு குறித்த வேர் நிகழ்ச்சியில் நாம் கூறியதைப் போல சிவபெருமானே முதற் சங்கத்தை தோற்றுவித்தார் என்பதும், மதுரையில் பாண்டியன் மகளான மீனாட்சியை அவர் திருமணம் செய்தார் என்பது போன்ற புராண கதைகளையோ வெறும் கதைகள் என்பதை தாண்டி அந்த கதையின் மூலங்கள் குறித்து ஆராய வேண்டியதும் கூட இன்றைய காலத்தின் அவசியம். இலக்கியங்கள் புனைவுகளையும் கற்பனைகளையும் சில மிகைப்படுத்தப்பட்ட தகவல்களையும் கொண்டவைதான் எனும் போதும் அந்த இலக்கியங்களுக்கான கருப்பொருள் அந்தந்த இலக்கியங்கள் எழுதப்பட்ட காலத்திற்கு முரணாக இருக்க முடியாது என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். குமரிக்கண்டம் இருந்ததா? முச்சங்கம் குமரிக்கண்டத்தில் தான் நடந்ததா? பாண்டியர்களின் வரலாறு குமரிக்கண்டத்திலேயே தோன்றியதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் துல்லியமான பதிலை காலம் கொடுக்கும் வரை எம்மால் சொல்ல முடிந்தது ஒன்றுதான். இருக்கிறது என்ற எடுகோளோடு ஆதாரங்களை தேடுவதைப் போலவே இல்லை என்ற எடுகோளோடும் ஆதாரங்களை தேட வேண்டும். அறியப்படாதது எல்லாம் இல்லாதது என்று அர்த்தமில்லை. ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றிற்குள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னர்கள் குறித்து வெகு சில விடயங்களை மீட்ட மகிழ்வோடு விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம்.